நடிகர் இயக்கத்தின் சார்பாக கை சீனத்திற்கு வாக்கு சேகரிக்கின்ற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் மூர்த்தி அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கழக இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய வல்லரசு பாவர் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட நம்முடைய கூட்டணியினுடைய தோழமை இயக்கங்களை பெரியவர்களை இங்கு பெருந்தெல்லாம் கூறியிருக்கக்கூடிய தாய்மார்களே, தங்கைகளே, சகோதரர்களே, அக்காக்களை, பாட்டிகளை, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க உங்களுடைய இந்த எழுச்சியும் உணர்வும் ஆரவாரத்தையும் பார்க்கும் பொழுது நான் உங்களிடத்துல கை சின்னத்திற்கு வாக்கு கேட்கிற அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டா அதனால யாரையுமே மாற்ற முடியாது. கரெக்டா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 2019 மக்களவை தேர்தலில் நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் உங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் திரு மாணிக் தாகூர் அவர்களை திரு அழகர்சாமியை விட 1,55,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஆனால் இந்த முறை குறைந்தது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திருவள்ளூர் தொகுதியில மட்டும் 30,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த முறை அந்த 30,000 வாக்கு வித்தியாசம் பத்தாது. குறைந்தது சொல்லிட்டு போயிருக்காங்க. செஞ்சுருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளரை, அன்னை சோனியா காந்தி ஆசை பெற்ற வேட்பாளரை, நம்முடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளரை, உங்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளரை, வெற்றி வேட்பாளரை நம்முடைய ஒரு நாள்ல நாளைக்கு அதிகமா அறிவிச்சிருவாங்க. அதிகமா உங்களுக்கு தெரியும் யார் வேட்பாளர்னா தெரியும். ஆனா உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், யார் வேட்பாளர் அறிவிச்சாலும் நீங்க மனசுல ஒன்னே ஒண்ணுதான் வச்சுக்கணும். இந்த விருதுநகர் தொகுதியில் நிற்கிறது யாரு? டாக்டர் கலைஞர் தான் வேட்பாளர். டாக்டர் கலைஞர்களுக்கு தான் கை சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்கிறத நீங்க மனசுல ஏற்றுக்கணும். கடந்த அமைச்சர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இங்க வந்தார், மதுரைக்கு வந்தார். பக்கத்துலதான் பின்னாடி போனாரு. ஒரே கல்லு வச்சிருக்கேன். நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திரும்பி கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரியா? திருப்பி 2019ஆம் ஆண்டு வந்தாரு. வந்து திருப்பி நிறைய வடலாம் சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னாரு? 2020 இந்தியாவை வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? 2047 வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. ஞாபகம் 2019ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல் நின்று உயிர் போனதான் மிச்சம். இப்படி எதையுமே தமிழ்நாட்டுக்கு செய்யல. எல்லா நம்முடைய பயணத்தோட பேரு, இந்த பிரச்சார பயணத்தோட பேரு மாநில உரிமைகளை மீட்போம். நம்முடைய தலைவருடைய குரலாக அனைவருமே இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்வோம் அப்படிங்கிறதா. மூணே மொழி உரிமை நான் சொல்லியிருக்கேன். மொழி உரிமை, மொழி உரிமை. அதாவது ஒன்றிய அரசு கடந்த 5 வருஷம் தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா? 0, 1 ரூபா கூட ஒதுக்கல.
ஆனா ஹிந்தி மொழி வளர்ச்சிக்கும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சி, சமஸ்கிருத மொழி யார் பேசாத மொழி, அதுக்கு மட்டும் இந்த 5 வருஷத்துல 5000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது என்ன குலக்கல்வி திட்டம்னா என்ன, பொதுத் தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா இனிமே 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு பொதுத் தேர்வு தேவையா? ஏன் இதை கொண்டு வராங்க? நம்ம வீட்டு பசங்க, தமிழ்நாட்டு பசங்க நல்லா படிக்கிறாங்க, படிக்க கூடாது அப்படிங்கறதுதான் ஒரே குறிக்கோள். அதே மாதிரி நிதி உரிமை, அதாவது திரு மோடி அவர்கள் 10 வருஷமா வரல. நம்ம புயல் அடிச்சு வந்தாரா? மிக்ஜாம் புயல் அடிச்சு வந்தாரா? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டோம். வந்து எட்டி பார்த்தாரா? நம்முடைய முதலமைச்சர் இழப்பீடு வேணும், 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தரணும்னு கேட்டார். கொடுத்தாங்களா? என்ன சொன்னாரு? ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? முதலமைச்சரா கேட்டார். நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய நிதி கொடுக்கலனாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? நிதி கொடுங்க அப்படின்னாரு. ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டாங்க. உடனே நான் என்ன சொன்னேன்? நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது, நான் என்ன மக்கள் ஓட்டு பணத்தை கேட்டேன், தப்பு இருக்கா? நான் என்ன மக்கள் ஓட்டு பணத்தை கேட்டேன்? எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டி இருக்கிற வரி பணத்தை தான் திருப்பி கேட்டேன். உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு பிரஸ் மீட், பத்திரிகை சந்திப்பு நடத்தி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எனக்கு பாடம், உதயநிதிக்கு மரியாதை கற்றுக் கொடுங்க, மரியாதையா பேசணும் அப்படின்னு. நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன், நான் மரியாதையா கேட்கிறேன், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய உங்க அப்பா ஓட்டு மதிப்புக்குரிய பணத்தை நான் கேட்கல, நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட நிதி இது வரைக்கும் 1 ரூபாவது கொடுத்தீங்களா? இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. இன்னொன்னா, இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு கட்டிருக்கக்கூடிய வரிப்பணம் எவ்வளவு தெரியுமா? 6.5 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு தூக்கி எவ்வளவு கேட்கறத விட அதிகமா கொடுக்குறாங்க. நாங்க ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழரும் நாம கொடுக்கிற 1 ரூபாய்க்கு நாம கொடுக்கறது 1 ரூபாய், வழியா கட்டுறது 1 ரூபாய். ஆனா அவங்க நம்மளுக்கு எவ்வளவு திருப்பி தராங்க? வெறும் 28 காசு. இது வரைக்கும் மிக்ஜாம் புயலுக்கு இது வரைக்கும் 1 ரூபாய் கூட காசு கொடுக்கல. அது நம்முடைய தலைவர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.